அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்று எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு தன்னை சுற்றியிருந்த மக்களிடம் மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, மனம் மாறுதலை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய அறிவுரையை மக்களுக்கு சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே வந்து மக்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திருந்தி நற்செய்தியை நம்புங்கள், மனம் திரும்புங்கள். இதுதான் உலக மக்களுக்கு இயேசு கொண்டு வந்த முதல் செய்தி. அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்கிறார். இதுதான் முதல் செய்தி. மனம் மாறுதல் என்பது ஒரு நாள் 2 நாள் நடந்து முடிந்து விடுவத செயலும் அல்ல. இது ஒரு தொடர் செயல் அல்லது தொடர் பயிற்சி என்று சொல்லலாம். இடைவிடாத பயிற்சி. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதன் விழுந்து போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சுற்றிலும் பல நிலைகளில் நாம் பார்க்க முடியும். அதில் முக்கியமானது இன்றைக்கி கையில் செல்ஃபோன். இது பலருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறதை நாம் பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படி தவறி விழும்பொழுதெல்லாம் மனம் திருந்தி கடவுளை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அப்படி திரும்பும் பொழுதெல்லாம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குதான். எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகளிலிருந்து மனம் திருந்தி மீட்பின் அனுபவத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமா. சரி, மனிதன் தவறு செய்வான், வாய்ப்புகள் ஏராளம் தான், அடிக்கடி விழுந்து போகிறவன் தான். என்னென்ன காரியங்களால் மனம் திரும்புதல் நிகழ்கிறது? ஒருவர் மனம் திருந்த வேண்டுமென்றால் என்னென்னலாம் இருக்கணும்? எப்படிப்பட்ட என்னென்ன காரியங்கள் இந்த மனம் திரும்புதலுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த மனிதன் தன்னுடைய தவறையோ அல்லது பாவத்தையோ உணரும் பொழுது. உணராமல் போனால் மனம் திரும்புதல் நடக்காது. 2வது பார்த்திங்கன்னா, கடவுளின் அன்பை உணரும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது. நான் இவ்வளவு தவறு செய்து இவ்வளவு பாவியாக இருக்கிறேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை இவ்வளவாக அன்பு செய்திருக்கிறாரே என்று அவரது அன்பை அனுபவிக்கும் பொழுது மனம் திரும்புதல் நடக்கும். 3வது, நம்முடைய தவறுகள் நிமித்தமாக வாழ்க்கையில் நாம் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூழல்களிலும் ஐயோ நான் இப்படி செய்திருந்தால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேனே, படித்து சொன்னாங்களே கேட்கல என்று சொல்லி கடவுளுடைய அதாவது வாழ்க்கையில் வேதனைகள் வரும்போது கடவுள் அன்பு நம்ம உணர முடியும். அப்பொழுது மனம் திரும்புதல் நடக்கும். 4வது பார்த்திங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தைகளை, உண்மையான வார்த்தைகளை, சத்தியமான வார்த்தைகளை, ஆவிக்குரிய வார்த்தைகளை, வாழ்வுதரும் வார்த்தைகளை, ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, அதை கவனமாய் கேட்கும் பொழுது, உண்மையாய் கேட்கும்போது, உள்ளத்தின் ஆழத்தில் அதை விசுவாசிக்கும் பொழுது அங்கே மனம் திரும்புதல் நடக்கிறது. கடைசியாக இன்னொரு செயல் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் யாரையெல்லாம் வழி நடத்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மனம் திரும்புவார்கள். எனக்கு அருமையாகலே, ஆண்டவர் நாம் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு ஏற்றவர்களாக, மனம் திருந்தியவர்களாக, அவருக்குரியவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். செய்வோமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் மனம் திருந்தி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கிறவர்களாக,
மகிழ்ச்சியை உண்டாக்குகிறவர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் பாவத்தில் விழுந்து கிடக்காதவர்களாக எழுந்து உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.